எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை தான் நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். எபிரேய நிருபத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய சத்தியங்களை நாம கேட்டு வருகிறோம். அதுல சில காரியங்கள் ஒவ்வொரு சாப்டரா ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுல சில தலைப்புகள் அடிப்படையில நம்ம பார்த்தோம். குறிப்பா 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியில ரிச்சிப்பை குறித்து, இவ்வளவு பெரிதான அந்த ரிச்சிப்பை குறித்து கவலையின்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி நாம் தப்பித்துக் கொள்வோம் அப்படின்ற வசனத்தை வைத்து நாம அநேக காரியங்களை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது தொடர்ந்து இந்த அதிகாரம் முழுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மனித அவதாரத்தினுடைய மேன்மையை இங்க சொல்லுது. அதாவது 1ஆம் அதிகாரம் தேவனுடைய, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மையை ரொம்ப தெளிவா காமிக்குது. 2ஆம் அதிகாரம் அவருடைய மனுஷீக தன்மை, அந்த மனுஷீக தன்மையை ரொம்ப தெளிவா நமக்கு காண்பிக்குது. அவரு பாதி தெய்வம் பாதி மனிதன் என்ற அளவுல கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்பொழுது அவர் பாதி தெய்வம், பாதி அவரு மனுஷன். 50-50 அப்படின்ற ரேஷியோல அவரு அந்த ஒரு தன்மையில அவரு வரல. அவர் வெளிப்படும் போது 100% தெய்வனாகவும் 100% மனிதனாகவும் வெளிப்பட்டார். எப்படி அப்படின்னா, அவரு தெய்வமா இருந்து அவருடைய தெய்வத்தின் தன்மைகளை எல்லாவற்றையும் அடக்கி, தெய்வ தன்மைகளை எல்லாவற்றையும் அவர் அவர் வந்து அது வந்து ஒரு மியூட் போட்ட மாதிரி அது வந்து இருக்கு. ஆனா அதை வெளிப்படுத்தாம தன்னுடைய மனுஷீகமான தன்மைய வெளிப்பட்டார். அவருக்கு பசி எடுக்கும், அவருக்கு தாகம் எடுக்கும், அவர் அடிச்சா அவருக்கு வலிக்கும். நம்மளை போலதான் அவருக்கு சிந்தனை இருக்கும், நம்மளை போலதான் அவருக்கு எல்லா எண்ணங்களும் இருக்கும், நம்மளை போலதான் எல்லா காரியங்களும் அவருக்கு இருக்கும். இதை நம்ம மறந்துடவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான உபதேசத்துல இதை நம்ம ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. அவர் தெய்வங்க, அவர் எல்லாத்தையும் சகிப்பாரு, அவர் எல்லாத்தையும் செய்வாரு, நம்மளால முடியுமா அப்படின்ற எண்ணத்தோடு கூட நம்ம இருந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் 100% மனுஷனா வெளிப்பட்டார். தன்னை மனுஷகுமாரன்ட்டு அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். தன்னுடைய மனுஷீக தன்மைய மனுஷகுமாரன், மனிதர்களுக்காக ரெப்ரசன்டேட்டிவா அவர் வெளிப்பட்டார். மனிதர்களுக்கு ஒரு ஒரு பிரதிநிதியாக அந்த மரணத்தை தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த ராத் ஆஃப் காட்னு சொல்லுவாங்கல்ல, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த நியாய தீர்ப்பை நிறைவேற்றும்படியாக, நியாயப்பிரமாணத்தின் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றும்படியாக அவர் வந்து வெளிப்படுறார். ஆனா அவர் 100% தெய்வம். அதையும் நம்ம மறந்துடவே கூடாது. 100% தேவன். அது ஒரு நாளும் நம்ம மறந்துடக்கூடாது. அவர் மனுஷனா வெளிப்பட்டோன்னா அவரு ஏதோ பிதாவாகி தேவன்றவர் பெரியவர், இயேசு கிறிஸ்துன்றவர் அவரோட கொஞ்சம் சின்ன தேவனு, அந்த மாதிரியும் யோசிக்க கூடாது. ஒரு பக்கம் என்ன சொல்லிடுறாங்க, இவர் தேவன்றீங்க, தம்பி கூட சொன்னாப்புல யாரும் கேட்டாங்கன்ட்டு, அவரு தேவன்னா கல்வாரி சிலுவையில மரிச்சதுக்கு அப்புறம் 3 நாள் யாரு உலகத்தை காப்பாத்துனதுன்னு கேட்டாங்க. உண்மை, நல்ல கேள்விகள் இதெல்லாம் உண்மையிலே ஒரு ஆக்கப்பூர்வமான விதங்களை நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அப்ப அதுக்காக தான் இந்த திருத்துவத்தின் உபதேசங்கள், இந்த மாதிரியான உபதேசங்களை நீங்க தொடர்ந்து நீங்க கவனிச்சீங்கன்னா தான் ஒரு வரியில பதில் கிடைக்குமா? இதை தேவனை பற்றி நம்ம சொல்லும் போது ஒரு வரியில சொல்லலாம். ஆனா அது ஒரு 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 துவக்கம் தான். ஒரு வரியில நம்ம சொல்லுகிற பதில். ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு லாங் டாக் தேவை, ஒரு பெரிய ஒரு இது தேவை. அப்பதான் நமக்கு அந்த ஹோல் கான்செப்ட் புரியும். மனுஷனை புரிஞ்சுக்கணும். மனுஷனை புரிஞ்சு மனிதனின் அடிப்படையில தேவனை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆவி ஆத்மா சரீரங்கள் இருக்கு. பிதாவாகிய தேவன் தன்னுடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குறாரு. அப்ப மனிதனை கொண்டு, இந்த மனிதனாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவை நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுதா? அந்த ட்ராக் புரியுதா உங்களுக்கு? அந்த அப்பதான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் ஓரளவுக்கு அதை நம்ம விளங்கி கொள்ள முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் அந்த தெய்வீக தன்மையை நம்ம ஒரு நாளோ குறைச்சு மதிப்பிட்டு கூடாது. அதான் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். இந்த திரியேக தன்மையை நாம கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க 2ஆம் அதிகாரத்துல தேவனின் அந்த திரியேக தன்மை ரொம்ப தெளிவா, ரொம்ப ஆணித்தரமா
வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. கோ ஈக்குவல் பர்சன், சர்வ சமமான அதிகாரங்களுடைய மகிமைக்கு பாத்திரராகியவர்கள், அதான் கோ ஈக்குவல். இந்த இந்த டேர்மை நீங்க மறந்துடாதீங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவிய தேவனை குறிச்சு பார்க்கும்பொழுது இந்த இந்த டேர்மை நீங்க மறந்துடாதீங்க. இதுல இந்த 2ஆம் அதிகாரத்தை போன வாரத்துல நம்ம அப்படியே ஃபுல்லு வாசிச்சிட்டோம். 2ஆம் அதிகாரம் முழுக்க நம்ம வாசிச்சிட்டோம். இன்னையோட இந்த 2ஆம் அதிகாரத்தை முடிச்சுட்டு அடுத்த வாரத்துல 3ஆம் அதிகாரம் பார்க்க போகிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்துல துவக்கத்திலேயே எப்படி போட்டிருக்கு, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு. இந்த விலகாதபடிக்குன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த இந்த சாப்டர்ல நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய வார்த்தைகள்ல இந்த முதல் வசனத்துல இருக்கிற இந்த விலகாதபடிக்கு அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். கடந்த வார்த்தையில சொன்னேன், தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்தவன் மனிதன் கிடையாது, தேவனிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்தவன் அப்படின்றத நானு சொன்னேன். அது நம்ம மெசேஜை கேட்டு ஒருத்தங்க போன் பண்ணியே சொல்லிட்டாங்க, மலையாளத்துல தேவனிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்ததா இருக்குது, தேவ தூதரிலும் தமிழ்ல இருக்கிற மாதிரி இல்லைன்ட்டு ஒருத்தங்க மலையாளம் தெரிஞ்சவங்க போன் பண்ணியே என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன் மற்ற லாங்குவேஜ்ல எப்படி இருக்குன்ட்டு, அதே போல பார்த்துட்டு ஒருத்தங்க போன்ல வாய்ஸ் மெசேஜே அனுப்பிச்சிட்டாங்க. அப்ப எல்லா தேவனிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்தவன் தான் மனுஷன். அது அந்த அந்த டேர்மை நம்ம மறந்துடவே கூடாது. அதனாலதான் அந்த தேவனிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த அந்த மனுஷனை போல கர்த்தர் வெளிப்பட்டார் அப்படின்றதுதான் அந்த கான்செப்ட். மனிதனுக்கான அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். மனிதன் எவ்வளவு ஆளுமை உடையவனாய் இருந்தான் அப்படின்றத நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இங்க இந்த 1ஆம் வசனத்துல இந்த விலகாதபடிக்கு அப்படின்ற வார்த்தைய எப்படி கிரேக்க பதத்துல என்ன கருத்தோடு கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு கிரேக்கத்துல எழுதின அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் சொல்றேன். என்னன்னா, அன்றைக்கு எந்த விதமான என்ஜின்ஸ் கிடையாது, மோட்டார்ஸ் கிடையாது. 2000 வருடங்களுக்கு முன்பாக அன்னைக்கு கப்பல்கள் பிரயாணம் செய்யணும்னா பாய்மர படகு, நமக்கு தெரியல பாய்மரம், இந்த கேட்டமரன்னு சொல்லுவாங்க. பாய்மரத்துல ஒரு ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். அதை காற்று அடிக்கும் திசையை நோக்கி அந்த படகு என்ன பண்ணும், செலுத்தும். இந்த காற்றின் திசைகளையும் நீரோட்டங்களையும் நம்பிதான் அந்த படகு செல்லும். இந்த பாய்மர படகை டாக் பண்ணுவாங்க, அதாவது கரையில கட்டி வைப்பாங்க. இது கட்டி வச்சிட்டு இருக்கும்போது காற்று சில இதுல பலமா அடிக்கும். அது கரையில வச்சிருக்கும்போது கட்டி தான் இது பண்ணிடுவாங்க, அதாவது கழட்டி வச்சிருவாங்க. சம்டைம்ஸ் ஏதோ ஒரு, ஏன்னா அது பெரிய ப்ராசஸ், சில இதுல அதை எடுத்து வைக்கிறதுனால சரி அதை என்ன பண்ணுவாங்க, டக்குனு கிளம்புறதுக்கு ஏதாவது சம்திங் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பாய்மரத்தை அப்படியே வச்சுட்டு கட்டி மட்டும் வச்சிருவாங்க. ஒருவேளை நீரோட்டம் அதிகமாகி, நீரோட்டத்தினுடைய தன்மைகள் அதிகமாகி, காற்றின் திசைகள் அதிகமாயிருச்சு அப்படின்னா இந்த கயிறிலிருந்து மெதுவா என்ன பண்ணும், இந்த கயிறு அப்படியே மெதுவா உருகிக்கிட்டு அந்த படகு நகர்ந்து போகும். உங்களுக்கு புரியுதா? கரையிலிருந்து இந்த பாய்மர படகு மெதுவா விலகி செல்லும். அந்த விலகுதலை, அந்த டேர்மை குறிக்கிற அந்த வார்த்தை தான் இங்க இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் இந்த ஆசிரியர் எழுதுறார். இந்த விலகாதபடிக்குன்னா இந்த நிறைய விலகுதல் இருக்கு, நிறைய விதங்கள்ல இந்த விலகுதல் அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனா இப்ப ஒரு செயலை குறிக்கிறதுக்கு பர்டிகுலரா ஒரு வார்த்தை இருக்கும். ஒரு செயல், அந்த செயல் தான், அதுதான் அதோடைய மெயின் நோக்கம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி தான் இந்த விலகாதபடிக்கு அப்படின்ற இந்த டேர்மை இந்த எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் என்ன பண்றாரு, எழுதுறாரு. இங்க எதுல இருந்து இங்க ஒரு கரையிலிருந்து ஒரு படகு விலகி செல்ற அந்த ஒரு விலகுதலை, அதாவது எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாம, ஓட்டுறவர்கள் இல்லாம, அதை கட்டுப்படுத்துகிறவர் இல்லாம தானா விலகி செல்லும் படகு எவ்வளவு ஆபத்தானதோ அவ்வளவு ஆபத்தானது நாம் கேட்ட சத்தியங்களிலிருந்து நாம் விலகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். உங்களுக்கு புரியுதா? ஒரு படகை ஒருத்தன் ஓட்டவே இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம காலத்துக்கு வந்துருமே, ஒரு கார்ல ஹேண்ட் பிரேக் சரியா போடல, இல்ல ஒரு லாரியில ஹேண்ட் பிரேக் போடல, ஒரு பஸ்ல ஹேண்ட் பிரேக் போடல, ஒரு ஸ்லோப்ல இருந்து அது வாட்டுக்கு இறங்கி போகுதுன்னு வச்சுங்க, அது எவ்வளவு பெரிய ஆபத்து. அதுல உள்ள இருக்கிறவங்க, நீங்க ஒரு கடந்த மாசத்துல பாத்துருப்பீங்க, கேரளால ஒரு வேன் இப்படி நிறுத்திட்டு போயிருக்காங்க. ஹேண்ட் பிரேக் போடலன்னா அந்த வேன் என்ன பண்ணிச்சு, அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு அப்படியே ரோட்ல போனவங்களை ஒரு 2-3 பைக்ஸ் இடிச்சுட்டு அப்படியே போய் பள்ளத்துல கவிழ்ந்து விழுந்துருச்சு. அப்ப அதுல இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து, அதனால மற்றவர்களுக்கும் ஆபத்து இந்த விலகுறதுனால. அப்ப நம்ம கேட்ட சத்தியங்களிலிருந்து நாம் விலகி போவோமானால், நம்ம சத்தியத்தை அறிந்தும் நாம சத்தியத்தை குறித்துதான ஒரு கவலையின்றி இருப்போமானால்,
தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இங்க இந்த எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் நம்மை பூரணப்படுத்தி நம்ம நித்தியத்தை அடையும் வரைக்கும் நம்மள கொண்டு செல்றாரு. இதுல இருக்கிற வழிகளை நாம காத்து கொண்டோம்னா, இதுல இருக்கிற காரியங்களை நம்ம கவனிச்சு நம்முடைய வாழ்க்கையை செயற்படுத்திட்டோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை நாம என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம். இந்த ஆசிரியர் ரொம்ப தெளிவா விலகாதபடிக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு அர்த்தத்தை மனதுல வச்சு, அந்த ஒரு கருத்தியலை மனதுல வச்சு, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற உபதேசங்களோடு கூட பொருத்தி பார்த்து இந்த வார்த்தையை எழுதுறாரு. இதனாலதான் இந்த வேர்ட் ஸ்டடின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு டேர்ம், ஒரு 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 காரியம். பைபிள்ல வேர்ட் ஸ்டடி பண்ணும்பொழுது அது நம்மள ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு 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 சயின்டிஸ்ட் உட்கார்ந்து பெரிய பெரிய தொலைநோக்கிகளை வைத்து இன்னைக்கு இருக்கிற வெப் டெலஸ்கோப்ஸ் இருக்கு, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இருக்கு, ஹபிள் இருக்கு, இது மாதிரி பெரிய பெரிய வானத்திலேயே வந்து தொலைநோக்கிகளை வச்சிருக்காங்க. பூமியில 3 இடத்துல அதற்குரிய ரிசீவிங் பாயிண்ட்ஸை வச்சு அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணி பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குமோ. ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் அதை நோண்டி பார்த்து மண்ணை தோண்டி 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 பார்த்து ஒரு பெரிய புதையலை பார்க்கும் போது, இல்ல ஒரு பெரிய சரித்திரத்தின் ஒரு பெரிய ஒரு நிகழ்வுகளுக்கான சான்றுகளை பார்க்கும்போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியை தருமோ, அதே போல பரிசுத்த வேதாகமத்தின் வேர்ட் ஸ்டடி பண்ணும்போது வார்த்தையா நீங்க எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு வரும். ஒரு சாதாரண ஒரு வசனம் போல இருக்கும். நம்ம அநேக நாட்கள் நாம கடந்து போயிட்டு இருப்போம். அந்த வசனத்தை கேட்டு வாசிச்சுட்டு அநேக முறை நம்ம கடந்து போயிட்டு இருப்போம். ஆனா ஒரு நாள் நீங்க அதுக்கான அர்த்தத்தை நீங்க பார்க்கும்போது அது உங்களை பயங்கரமா கொண்டு போகும். அப்படிப்பட்ட வார்த்தை தான் இந்த விலகாதபடிக்கு அப்படின்ற வார்த்தை. வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல் திட்டம், இந்த பூமியை நீங்க பார்க்கும் விதமே என்ன பண்ணிடும்? மாறிடும். இப்ப இந்த விலகாதபடிக்கு அப்படின்னும் பொழுது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த டேர்ம்ல இப்ப நம்ம அதாவது பேரலலா 2 விஷயங்களை வச்சுக்கணும். ஒண்ணு, நம்முடைய சத்தியங்களை கேட்டுட்டோம், சத்தியங்களிலிருந்து நம்ம விலகுதல். இதுதான் சொல்ல வர 2 விஷயம். இதுக்கு உதாரணமாய் சொல்லப்பட்ட விஷயம் ஒரு படகு, ஒரு பாய்மர படகு, கரையில நிறுத்தப்பட்டிருக்க படகு விலகுது. இது 2த்தையும் ஒப்பிட்டு பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த விலகுதல் ஆரம்பிக்கும் பொழுது தெரியவே தெரியாது. மெதுவா ஏன்னா கயிறு வச்சு கட்டி தான் வச்சிருக்காங்க. அது லூஸ் ஆயிருச்சு, சம்திங் ஏதோ அதுல ப்ராப்ளம் ஆயிருச்சு. இப்ப அது மூவ் ஆகும்போது எடுத்துட்டு அப்படியே பட்டுன்னு போற மாதிரி தெரியாது. லைட்டா ஏதோ ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தண்ணியிலே இருக்கிறதுனால அது அப்படியே ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா அது மெதுவா அது என்ன ஆகுது? விலகி போய்கிட்டே இருக்கு. அதனுடைய ஆரம்ப கட்டம் தெரியவே தெரியாது. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க சத்தியத்தை கேட்டோ அதன்படி நீங்க மனதா இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து நீங்க விலகுதல்ன்றது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியவே தெரியாது. எப்ப தெரியும் விலகிட்டோம் அப்படின்ட்டு? இந்த படகு விலகி பக்கத்துல இருக்கிற படகை போய் மோதி இல்ல செவுத்துல டப்புன்னு திருப்பி வந்து, ஏன்னா டைட் பண்ணலன்னா என்ன ஆகும்? திருப்பி வந்து கரையிலேயே வேகமா இடிக்கும். திருப்பி பக்கத்துல இருக்கிற படகை இடிக்கும். ஏதோ ஒண்ணு அந்த ஒரு சம்பவம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆஹா இது விலகிருச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? திருப்பி அதை கட்டுறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுவாங்க. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க கர்த்தரை விட்டு விலகுறீங்கன்னா அது ஆரம்பத்துல தெரியவே தெரியாது. அந்த உணர்வு ரொம்ப டக்குன்னு வராது. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனாலதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் கவனித்து பார்க்கிறது அடுத்தது அதான் வருவோம். அது கவனிச்சு பார்க்கிறது ரொம்ப அவசியம். அது உணர்வு இல்ல, நம்ம விலகிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்துல தெரியாது. ஆனா ஒரு ஆபத்து, ஒரு பெரிய ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பொழுது ஆஹா நமக்கு ஏதோ சம்திங் ஒரு பிரச்சனைடா அப்படின்ட்டு நம்ம சரி செய்ய வேண்டிய அவசியத்துல வரும். இன்னொன்னு, இந்த விலகாதபடிக்கு அப்படின்னும் பொழுது இது ஆரம்ப கட்டத்திலேயே எளிதாக சரி செய்து விடலாம். ஒரு படகு அப்படி மெதுவா கலந்து போகுது அப்படின்னா ஆரம்ப கட்டத்துல டக்குன்னு என்ன பண்ணலாம்? பிடிச்சு அதை இழுத்து இது பண்ணலாம். ஆனா ஒன்ஸ் அது தெரிந்தும் அது போகுதுன்னு தெரிந்தும் அதை விட்டுட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன ஆயிர போகுது, இங்கதானே நிக்குது அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அது காற்றின் திசையில அடிச்சுட்டு போகும். கடல் அலை எந்த திசையில போதோ அந்த திசையில அடிச்சுட்டு போகும். ஒரு ஓட்டுநர் இல்லாத, ஒரு மாலும் இல்லாத கப்பலாக அது மாறிடும். ஒரு ஓட்டுநர் இல்லாத வாகனத்தை போல ஆயிரும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில
கர்த்தர் நம்மை ஆரம்ப கட்டத்திலேயே எச்சரிக்கும் பொழுதே சில நேரத்துல நம்ம நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வது அவசியம். அப்படி சரி செய்யல அப்படின்னா அது நமக்கும் ஆபத்து, நம்மளால அநேகருக்கும் ஆபத்து. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா சில விஷயங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம கட்டி அமைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியம். நாம ஏன் விலகுறோம்? விலகுறதுக்கான காரணம் என்ன? ஏன் நம்ம விலகுறோம் அப்படின்ற ஒரு இதை பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவியானோட வழி நடத்துதல நாம கவனிக்கிறது கிடையாது. நிறைய இருக்கு இதுல. இதுல நீங்க பார்க்க போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதுல நம்ம எடுத்துக்கலாம். அதுல முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த 2ஆம் அதிகாரத்தை முழுக்க நம்ம பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம். ஏன்னா எபிரேயர்ல எல்லா வசனமும் தெரியும். 1ஆம் அதிகாரத்தை எப்படி நம்ம முழுக்க பார்த்தோமோ அதே போல 2ஆம் அதிகாரத்தையும் நம்ம முழுக்க பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு நிறைவு செய்யலாம். நம்ம ஏன் விலகுகிறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியாரோட வழி நடத்துதல நம்ம கவனியாமல் போயிடுறோம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4, 14, 15. இல்ல, எபேசியர் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி கொண்டார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14, 15 வாசிக்கிறீங்களா? நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு இதான் கவனிக்க வேண்டிய இடம். பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவராயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். நீங்க ஏன் நம்ம விலகுறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை அவருடைய வழி நடத்துதல கவனிக்கிறது கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை கவனிக்கிறது கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை கவனிக்காததுனால, அவருடைய வழி நடத்துதல நம்ம பெற்றுக்கொள்ளாததுனால, அவர் வழி நடத்துகிறார்ன்ற உணர்வு இல்லாததுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? பலவித காற்றினால அடிக்கப்படுகிற அலைகளை போல நம்ம மாறிடுறோம். கட்டிதான் வைக்கப்பட்டிருந்துச்சு, ஆனா கொஞ்சம் அது லூஸ் ஆகியிருக்கு, சம்திங் ஏதோ பிரச்சனை அப்படின்னு இப்ப யாருடைய கண்ட்ரோல்ல போயிடுறோம்? எதுல மிதந்துகிட்டு இருக்கோமோ அதனுடைய கண்ட்ரோல்ல போயிடுறோம். இந்த பூமியில சரீரத்துலதான் நம்ம இருக்கிறோம். மாம்சத்தை குறித்து கவலையே இருக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஏன்னா இந்த சரீரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் சொல்லுவாங்க, கர்த்தருடைய வழி நடத்துதல் ஆவியின் சிந்தை, மாம்ச சிந்தை இந்த பூமிக்குரிய சிந்தை. கடவுள்கிட்ட இருந்து வந்த சிந்தை இந்த ஆவியின் சிந்தை டாமினேட் பண்ணாம ஏன் மாம்சத்தின் சிந்தை டாமினேட் பண்ணுது அப்படின்னா, நம்ம மாம்சத்துல இருக்கிறோம். டைரக்டா நம்ம மாம்சத்துல இருக்கிறோம். மனுஷன் ஆவியா இருக்கிறான், ஆனா அவன் இப்ப சரீரத்துல இருக்கிறான். அதனால அந்த மாம்ச சிந்தை என்ன பண்ணுது? மனுஷனை டாமினேட் பண்ணுது. இந்த மாம்ச சிந்தை மனிதனை கட்டுப்படுத்துது, ரொம்ப அதிகமா பலப்படுத்துது. இதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு நமக்கு சில நேரத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? பிரயாசப்பட வேண்டியது இருக்கு. நம்ம சில காரியங்களை, கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை செய்வதற்கு நாம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? முயற்சி அதிகமா எடுக்க வேண்டியது இருக்கு, பிரயாசப்பட வேண்டியது இருக்கு, அதுல கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியது இருக்கு. இதை நான் பேச மாட்டேன், இதை நான் செய்ய மாட்டேன், இதை நான் பார்க்க மாட்டேன், இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சில நேரத்துல கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கு. சில நேரத்துல ரொம்ப முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா மாம்சத்துல இருக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியோட வழி நடத்துதல் இல்லை அப்படின்னா பலவிதமான காற்றினால் அடிக்கப்படுகிற அலைகளை போல நாம கொண்டு போகப்பட்டுரும். ஏன் நம்ம விலகுறோம் அப்படின்னா, நம்முடைய முன்மாதிரியான ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கவனியாமல் அவரிடத்திலிருந்து நம்முடைய கவனத்தை திருப்புறதுனாலதான் நம்ம என்ன பண்ணிடுறோம்? விலகி செல்றோம். எபிரேயர் நிருபத்துல 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 6 19ஆம் வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. கர்த்தரை பற்றும் நம்பிக்கை ஒரு ஆங்கர் போடப்பட்ட ஒரு கப்பலை போல இருக்கும். ஒரு நங்கூரம் இடப்பட்ட கப்பல் எப்படி உறுதியா இருக்குமோ, அலைகள் அடிக்கப்படுறது போல அடிப்பட்டாலும் அது
கொஞ்சம் அப்படி இப்படின்னு போற மாதிரி தெரிஞ்சாலும் அது தன் ஸ்தானத்தை விட்டு விலகாது. அப்ப கர்த்தர் மீது நீங்க நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நங்கூரத்தை இட்டது போல கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா அந்த காரியம் உங்களை நிலை நிற்க வைக்கும். எல்லாவற்றிலும் உறுதியா நிக்க வைக்கும். காற்று அடிக்காம இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்கும். கடல் அலைகள் கொந்தளிக்காம இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கொந்தளிக்கும். ஆனா கர்த்தர் அதன் மீது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை படகு நிலையில் இருக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நம்ம ஒரு நாள் நம்ம மறந்துடக்கூடாது. இன்னும் ஒரு சில காரியங்களை பார்த்து அடுத்தடுத்த வசனங்களுக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். எப்படி நாம நிலையில் இருக்க முடியும்? ரெண்டு காரியங்கள் இல்லாததுனாலதான் நம்ம நிலையில் இருக்க முடியல. பரிசுத்த ஆவியோட வழிநடத்துதல் நம்ம புறந்தள்ளிடுறோம். கர்த்தர் மீது நோக்கமா இல்லாததுனால நம்ம இப்படி விலகி செல்றோம். என்ன செஞ்சா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சிந்தையே நமக்கு இருக்கணும். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பரிசுத்த சகோதரரே, நம்மள எல்லாரும் கர்த்தர் எப்படி பாக்குறாரு அப்படின்றத இந்த அப்போஸ்தலன் ரொம்ப தெளிவா சொல்றாரு. பரிசுத்தம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மளை பாக்குறாராம். நம்மை பற்றி நமக்கு அப்படி ஒரு இடம் இருக்கா? நம்மளை பார்த்து நம்ம பரிசுத்தவான்னு நம்ம சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யார சொல்றாரு அப்படின்னு நமக்கே என்ன பண்ணுது, ஒரு கேள்வி வருது. ஆனா நம்மள அப்படிதான் இங்க வேதம் அழைக்குது. நம்மளதான் சொல்லுது, பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனா என்ன, கிறிஸ்து இயேசுனா என்ற வித்தியாசத்தை சொன்னேன். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள்னு சொல்ல, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம கவனித்து பார்க்கிறோம். இந்த பூமியில வெளிப்பட்டு அவர் நமக்கு என்ன செய்தார் அப்படின்ற அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். அது தப்பான்னு கேட்டா தப்பே கிடையாது, பார்க்கணும். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. எனக்கு அவர் என்ன செய்தார், எனக்கு அவர் என்னென்ன காரியங்கள் செய்தார், என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன காரியங்கள் செய்தார், இப்படி அவர் எனக்கு என்ன செய்தார் என்பதை நாம உணர்ந்து அவரை நாம என்ன பண்றோம், கவனிச்சு பார்க்கிறோம். தப்பு இல்லை. ஆனா நாம கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கிறவர்களா இருக்கணும். பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் சொல்லுதுல, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை போலானார். மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினவராயிருந்தார். எல்லாவற்றிலும் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவராயிருந்தார். தன்னுடைய மகிமையும் தன்னுடைய ஸ்லாக்கியங்களையும் தன்னுடைய நோக்கங்களையும் தன்னுடைய நன்மையை மாத்திரம் யோசிக்காம தேவன் தனக்கு வைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராய் வெளிப்பட்டார். அதான் கிறிஸ்து இயேசு. இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார், எனக்கு என்ன செய்கிறவரா இருக்கிறார், எனக்கு என்ன நன்மையை தருகிறவரா இருக்கிறார் என்ற அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்கிறோம். தப்பே கிடையாது. ஆனா கிறிஸ்து இயேசுவையும் நம்ம அந்த ஒரு பதத்திலேயோ அந்த ஒரு விதத்திலேயோ அவரை நம்ம நோக்கி பார்க்கிறோம். அந்த ஒரு விதத்துல நம்ம நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கணும். அவர் நித்தியத்துல அவர் என்னென்ன காரியங்களை தனக்கு ஒப்பு கொடுத்தார், என்னென்ன காரியங்களை நம்ம மீட்கும்படியா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா எப்படி ஒப்பு கொடுத்தார், அவர் அந்த நேரத்துல என்னென்ன செஞ்சார். அப்ப அவர் அப்படி செஞ்சிருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய சுயத்தை மட்டும் நான் நோக்கி பார்க்காம தேவனுடைய சித்தத்தை நான் நோக்கி அதன்படி நான் செயல்படுவேன், தேவனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன்ற அந்த உணர்வு நமக்கு வரணும். அந்த உணர்வு நமக்கு அவசியம். அந்த உணர்வு இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த உணர்வு இல்லைன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள் அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்லுது. அப்ப நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்து இயேசுவினால் நிறைந்தவைகளாய் இருக்கணும். எண்ணங்களால கிறிஸ்து இயேசுவினால் நிறைந்தவர்களா இருக்கணும். இன்னைக்கு தகவல்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்ஃபர்மேஷன் ஏஜ்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்கின்ற காலகட்டத்தை தகவல்கள் நிறைந்த ஒரு காலமாக பொதுவாக கருதப்படுது. ஏன்னா நாம யாருன்னா கேட்டா நம்மளே இன்ஃபர்மேஷனா கொடுத்துட்டாங்க. நம்மளை பத்தி தானே இன்ஃபர்மேஷன் தான். நாம அந்த ஒரு இதான போயிட்டோம். ஒரு ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நம்மளை பற்றி தானே இன்ஃபர்மேஷன் இருக்கு. இவர் யாரு, எப்படிப்பட்டவர், உங்க அப்பா யாரு, இவர் எந்த பூர்வீகத்தை சேர்ந்தவர், இவர் எப்படி எல்லாம் இருக்கிறாரு, இவர் என்னென்ன டிரான்சாக்சன் பண்றாரு, இவர் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, இவர் என்னென்ன வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கிறாரு, இவர்கிட்ட என்னென்ன காரியங்கள் இருக்கு, இவருடைய இன்கம் என்னன்ற நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்
ஒரு இதுல இருக்கு. ஒரு 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 அட்டையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஒரு அட்டை, அந்த அட்டையில நம்முடைய எல்லா காரியமும் அடங்கியிருக்கு. புரியுதா? இப்படிப்பட்ட தகவல்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க. எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வருதுல்ல? அது சரியா, தப்பான்னு கூட யோசிக்கிறது கிடையாது. அது அது அப்படியே நம்ம என்ன பண்ணோம், சிலதுல ஸ்ப்ரெட் பண்றோம். அப்படியே நம்ம என்ன பண்றோம், சிலதுல செய்ய ஆரம்பிச்சுடுறோம். அத அப்படியே நம்ப ஆரம்பிச்சுடுறோம். இது இப்படிதான் அப்படின்ட்டு. அதுவும் இந்த நாட்கள்ல ரொம்ப இந்த ஏஐ டெக்னாலஜில வீடியோ எடிட் பண்றாங்க. திடீர்னு ஒரு புலி வந்து வருது, ஒரு பூனை வந்து புலிய பட்டால்னு அடிச்சு தொரத்துற மாரி, எங்க வீட்டு பூனை பாத்தியா எவ்வளவு பெரிய இதா இருக்குன்ட்டு. ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சாரு. நாகர்கோயில்ல பயங்கரமா பனி பெய்யுது அப்படின்ட்டு, அந்த வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல ஃபுல் பனி. ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி, இந்த புயலுக்கு முன்னாடி பயங்கரமா குளிர்ச்சு பாருங்க. வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல பயங்கரமா பனி பெய்யுதாம் அப்படின்ட்டு அனுப்பிச்சு, நம்பி ஒருத்தர் குரூப்ல அனுப்பிச்சிருக்கிறாரு. பாருங்க வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல பெரிய ஒரு பனி பெய்யுது அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இல்ல அது வந்து ஏஐல எடிட் பண்ணுது. எப்பா அதெல்லாம் இல்லப்பா, அந்த பாருப்பா பஸ் நிக்குது பாருப்பா, பஸ் மேல பனி கொட்டுது பாருப்பா, அங்க வரவன் வந்து எனக்கு தெரிஞ்சவன் தான்ப்பா, அது அவன் மேல பனி இருக்கு பாருப்பா, உண்மைதான்ப்பா அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் நான் இங்க வெளியே நின்னேன். ஒரு போட்டோ எடுத்து இங்க பனி பெய்யுற மாதிரி, எங்க ஊர்லயும் உத்தரமேரூர்லயும் பனி பெய்யுது பாருங்க யான்ட்டு அனுப்பிச்சு வச்சேன். என்னப்பா உங்க ஊர்லயும் பனி பெய்யுது அப்படின்னாரு. இது பனி எல்லாம் பெய்யல, ஒரு செகண்ட் அது இது ஜெமினில போட்டு கொஞ்சம் இதுல பனி பெய்யுற மாதிரி கொடு அப்படின்னா அதுவே போட்டு கொடுத்துருது. நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்ல, இது மாதிரி எடிட் பண்ணுதுன்ட்டு இவ்வளோ விலைக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அவ்வளவு ரியாலிட்டியா இருக்கு. நாய் ஓடுதுன்னா நாய் அப்படி ரியாலா ஒரு நாய் ஓடி அதை போயிட்டு ஏதோ ஒரு செய்யற மாதிரியே எந்திரிச்சு நின்று வெல்கம் பண்ற மாதிரியே என்ன பண்ணுது, இன்னைக்கு எடிட் பண்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு தகவல்கள் டெக்னாலஜி நிறைந்த ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால எதை நம்புறது எதை நம்ப வேணான்றதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் போட்டு இது உண்மையா பொய்யான்ட்டு ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய விஷயங்கள் சர்க்கிள் பண்ணி இது உண்மையா பொய்யான்ட்டு ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, பார்த்துதான் நம்ம அதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்கு. இப்படிப்பட்ட காலகட்டத்துல அல்டிமேட்டா நமக்குள்ள இருக்க வேண்டியது கிறிஸ்து தான். உங்களுக்கு இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இருந்தா இப்படிப்பட்ட நோய் வந்துரும் அப்படின்ட்டு ஒரு தகவல் வருதுன்னு வச்சுங்க. ஐயோ இந்த சிம்டம்ஸ்ல 10 பொருத்தமும் எனக்கு பொருந்துதே, என் வாழ்க்கை எனக்கு அந்த நோய் வந்துருச்சோன்ட்டு நீங்க பயப்படக்கூடாது. ஆனா இருந்தா இருந்துட்டு போகுது, கர்த்தர் என்கிட்ட இருக்கிறாரு, எல்லாத்தையும் எனக்கு சுகமாக்குவாருன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது மாதிரி நீங்க தகவல்கள் நிறைந்த காலகட்டத்துல உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல யார் இருக்கணும்னா கிறிஸ்து இருக்கணும். கிறிஸ்து இல்லைன்னா விலகி செல்லுதல் தான் நடக்கும். கிறிஸ்து இல்லைன்னா கஷ்டம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்து எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்துவினால் நிறைந்திருக்கணும். அடுத்தது நம்முடைய கண்கள் நம்ம பார்க்கிறது யார ப்ரையாரிட்டி, அதாவது ஐம்புலன்கள் சொல்லுவாங்க. இதுல ஒரு இந்த ஐம்புலன்கள்ல தகவல்களை ரொம்ப சீக்கிரமா தொலை தூரத்திலிருந்து ரொம்ப இமீடியட்டா நமக்கு தரது ஒளி, அதாவது கண் மூலமாய் நம்ம பெறதான். அதாவது டேஸ்ட் இருக்கு, செவிகள் இருக்கு, சவுண்ட்ஸ் இருக்கு, உணர்வு இருக்கு, பார்வை இருக்கு. இது மாதிரி உணர்வுகள் மூலமா தான் நம்ம தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா, நான் நிக்கிறேன் அப்படின்ற தகவல்கள்ன்றது, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும், நான் என்ன நீங்க பாக்குறீங்க, தொட முடியும். இப்படி உணர்வுகள் மூலமா நம்ம தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம். இதான் தகவல்கள், இதான் இன்ஃபர்மேஷன் உள்ள போகுது. இதுல எது ரொம்ப ஃபாஸ்டா போகும்னு கேட்டா பார்வைதான். ஏன்னா ஒரு பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் லைட் தெரியும், அப்புறம் தான் கொஞ்ச கழிச்சு சவுண்ட் கேட்கும். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அங்க வெடி வெடிக்கிறாங்கன்ற இன்ஃபர்மேஷன், அந்த இதுல ஒரு பட்டாசு போட்டுருக்காங்க, ஒரு பெரிய ஒரு இது வச்சிருக்காங்க அப்படின்றதே நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப 12:1-2 பாருங்க. 11ஆம் அதிகாரத்துல ஃபுல்லு சொல்லிட்டாரு. முழு பைபிள ஒரு ஒரு சுருக்கமா சொல்லிட்டு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. இங்க நல்லா கவனிங்க. அங்க கிறிஸ்து இயேசுன்னு சொல்லப்பட்டிருக்கு, இங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது. புரியுதா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை இருக்கணும். இப்ப மாடல் யாரு? இப்ப
இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் நமக்கு தெரியுமா? தெரியாது. அவர் என்ன ஃபார்ம்ல இருந்தார், எப்படிப்பட்டவரா இருந்தார் நமக்கு தெரியுமா? ஆனா உலகம் தோற்றத்துக்கு அப்புறம் அவர் இந்த பூமியில அநேக முறை வெளிப்பட்டிருக்கிறாரு. மம்ரே சமபூமியில ஆபிரகாம் வெளிப்பட்டிருக்கிறாரு, ஆகாருக்கு வெளிப்பட்டிருக்கிறாரு, கிதியோனுக்கு வெளிப்படுறாரு. அதாவது கர்த்தருடைய தூதரானவர் என்ற பதத்துல பழைய ஏற்பாடு முழுக்க வெளிப்படுறாரு. புதிய ஏற்பாடுல பார்த்தா ஒரு குழந்தையா வந்து பிறக்கிறாரு. இப்படி அவர் நமக்கு இப்படி தெரியும், ஒரு மாடல் தெரியும். ஆனா கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தை இருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். நம்ம விலகி செல்லாம இருக்கணும்னா 2 காரியம். ஒண்ணு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை இருக்கணும். 2வது, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாடல். அந்த மாடலை நம்ம நோக்கி பார்க்கணும். அவர் எப்படி செயல்பட்டாரு, பிசாசை எப்படி எதிர்த்தாரு, ஒரு வியாதி அவர் எப்படி பார்த்தாரு, ஒரு பாவி அவர் எப்படி பார்த்தாரு, ஒரு பாவம் செய்யறவன் அவர் எப்படி பார்த்தாரு, ஒரு மதத்தை எப்படி அவர் கையாண்டாரு, வேதனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணாரு, சோதனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணாரு, ஒரு தேவை வரும்போது அந்த தேவையை எப்படி அவர் கையாண்டாரு. சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிங்க. சுவிசேஷ புஸ்தகங்கள்ல சரித்திர ரீதியா நடந்த சம்பவங்களை வாசிச்சு அதுதான் நமக்கு முன்மாதிரியா எடுத்துக்கோங்க. இப்படி முன்மாதிரியா இப்ப சில இடத்துல நமக்கு சில காரியங்கள் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஒரு மேக்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சம் இருக்குன்னா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அடுத்தது இந்த விஷயத்தையோ அடுத்தது அந்த சாப்டரையோ சொல்லித்தர விஷயங்களையும் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். 2வது எக்ஸாம்பிள்ஸ பாக்குறோம். 3வது என்ன பண்ணிடுறோம், நம்மளே போட ஆரம்பிச்சிடுறோம். அதே போல கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்து அந்த மாடலை பாருங்க. இந்த மாடலை பின்பற்றின அப்போஸ்தலர்களை, பரிசுத்தவான்களை நீங்க பாருங்க. இது 2த்தையும் பார்த்துட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை மாறிடும். நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிரும், சரி செய்ய முடியும். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் விற்றிருந்தார். இப்ப கிறிஸ்து இயேசுவிலிருந்து அந்த சிந்தை உங்களிடத்துல இருக்க கடவுது. இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி செயல்பட்டாரு, அவர் தனக்கு முன்னாக வைக்கப்பட்டிருந்த அந்த பெரிய நம்பிக்கையை வைத்து இந்த பூமிக்குரிய பாரங்களை, இந்த பூமிக்குரிய கஷ்டங்களை, இந்த பூமிக்குரிய உபத்திரவங்களை எல்லாவற்றையும் துச்சமா எண்ணி அதை மேற்கொண்டு அந்த இலக்கை, பரம அழைப்பை பெற்றுக்கொள்ள பங்குள்ளவர்களாகிய நாம அதை நோக்கி நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நோக்கி பிரயாணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த டார்கெட் நமக்கு வச்சுக்கிட்டு இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு இதை நோக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஐயோ, என் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, அது ஏன் இப்படி அப்படின்ட்டு நம்மள ஒண்ணும் செய்ய விடாது. ஆனா உங்க நோக்கத்தை, உங்க கண்களை நீங்க அங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை, நமக்கு கர்த்தர் தரப்போற மகிமையை நீங்க வச்சுட்டீங்க, நோக்கி பார்த்துட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை ஒரு சிறந்த விதத்துல மாறுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியே தொடர்ந்து வாசிங்கன்னா ஒவ்வொரு வசனமா பார்த்து நம்ம இந்த அதிகாரங்கள்ல நம்ம இது பண்ணலாம். நேரம் தான் இல்லை. ஃபர்ஸ்ட் வசனத்திலேயே நம்ம நின்றுட்டோம். அதுலயே நமக்கு நேரம் போதாம போச்சு. தப்பே இல்லை, பொறுமையா கூட நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரத்துல கூட இதை நம்ம இந்த 2ஆம் அதிகாரத்தை இந்த 2ஆம் அதிகாரத்துல அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னதா ரட்சிப்பை குறித்து வருது. அடுத்தது மனுஷன் யாரு, மனுஷனுக்குரிய அதிகாரம் என்ன அப்படின்றத குறித்து வந்துருச்சு. கடைசியா இதுல இருக்கிற ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த 2ஆம் அதிகாரத்தை முடிச்சிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் வசனம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இந்த உண்டாயிருக்கிறார்கள்ன்ற வார்த்தை இருக்குல்ல, இது ஒரு டிரான்ஸ்லேஷன் எரர். இப்ப பரிசுத்தம் செய்கிறவர் யாரு, இயேசு கிறிஸ்து. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாரு, நாம. 2 பேரையும் கர்த்தர் உண்டாக்கிறாருன்னு இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் உண்டாக்குனாரு. அதாவது பிதாவாகிய தேவன் உண்டாக்குனாரு. அப்ப தேவனால் உண்டாக்கப்பட்டவரு அவர் ஒரு மனிதன் இல்ல ஒரு தேவனை விட சிறியவர் அப்படின்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் இந்த வசனத்தை வாசிக்கிறதுனால அநேகருக்கு வந்துருது. சில நேரத்துல இந்த வசனத்தை கோட் பண்ணியே காமிக்கிறாங்க. ஆனா தமிழை தவிர மத்த எந்த லாங்குவேஜ்லயும் இப்படி இல்ல. இன்னும் சொல்ல போனா தமிழ்லயே சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இந்திய சமகால மொழிபெயர்ப்புன்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. இப்ப எப்படி நம்ம
பைபிள் இருக்குல்ல, இந்த பைபிள் மாதிரி தமிழ்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அதுல எப்படி போட்டிருக்கு பாருங்க, பரிசுத்தமாக்குகிற அவரும் பரிசுத்தமாக்கப்படுகிற நாமும் ஒரே குடும்பத்தினரே, ஒன் ஃபேமிலி, ஒன் ஹியூமன் ஃபேமிலி. அந்த ஒன் ஃபேமிலி, ஒரே குடும்பத்தினர், அந்த ஃபேமிலின்ற அந்த ஒரு அர்த்தத்தோடு கூட தான் இந்த வசனம் என்ன பண்ணுது, சொல்லுது. நாம கர்த்தர் ஒரே குடும்பத்தினரா இருக்கிறார். அடுத்து அதனாலதான் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவே உம்மை துதித்து பாடுவேன். வாசிங்க அப்படி தொடர்ந்து. இது நிமித்தம் அவர்களுடைய சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். போதும். ரோமர் 8:17 வாசிக்கிறா, நாம் தேவனுக்கு சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். அப்ப கிறிஸ்து மாம்சத்துல, அதாவது தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு தம்மை போல மனிதனை மாற்றுகிறார். இப்ப பிதாவாகிய தேவனுக்கு நாம சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். இப்ப புரியுதா? எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல எப்படி உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மளை அமர வைத்திருக்கிறார் அப்படின்றது இப்ப புரியும்ட்டு நமக்கு நான் நினைக்கிறேன். அது வாசிங்க, ரோமர் 8:17. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கரெக்டா? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமானோமே, தேவனுடைய சுதந்திரமும் தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். இப்ப அதை அப்படியே மனசுல வச்சுட்டு இப்ப அப்படியே வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இதான் கிறிஸ்துமஸ் செய்தியே இல்ல? கிறிஸ்துமஸ் செய்தியே தான். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரா? இப்ப நல்லா பாருங்க, பிள்ளைகள் இப்ப இதுல திரித்துவ சத்தியத்தை எப்படி இருக்கு அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கு நம்ம பிள்ளைகள், குமாரனுக்கு சகோதரர்கள் சொல்லிருச்சு. இப்ப பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவர் என்னன்னா, பிதாவாகிய தேவன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் ஆனார். இப்ப இயேசு கிறிஸ்துவையும் தேவன் நம்ம கூப்பிடுறதுக்கு முடியுதா? இப்ப அதுக்கான அர்த்தம் தெரியுதா? இப்ப அதுக்கான விளக்கம் உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் பிதாவாகிய தேவன் அவர்களைப் போல, பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை ஆக்கும்படிக்கு அப்படியானார். ஒரு சிலரை மாத்திரமல்ல, ஒரு சில இடத்தை மாத்திரமல்ல, ஒரு சில மக்களை மாத்திரமல்ல, மரண பயத்துல, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துல அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை ஆக்கும்படிக்கு அப்படியானார். அதனால் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அதாவது ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னா யார்? ஆபிரகாமின் சந்ததி நாம தான், சபைதான். கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபிரகாமின் சந்ததின்னு அது இஸ்ரேல் ஜனங்களை குறிக்குது, நம்மளாம் கிடையாது நினைச்சிடாதீங்க. நாம தான் ஆபிரகாமின் சந்ததி. கலாத்தியர் 3:16. கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளா இருப்பதனால நாம தான் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கோம். தொடர்ந்து வாசினா புரியும். கடைசி வசனம், நீங்கள் 29ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரருமாயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவன் காட்டின வழி, இவைகள் யாவற்றுக்கும் நாம சுதந்திரராய் இன்ஹெரிட்டன்ஸ் பெற்றிருக்கிறோம். அதிகாரத்தின்படி
ஐயோ ஆண்டவரே, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இது இது வந்து உரிமை. உரிமை. நம்ம 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 தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது நம்முடைய உரிமை. இப்போ ரோட்ல போறவனுக்கு நம்ம ஒரு காசை குடுக்குறோம், ஒரு சம்திங் ஏதோ ஒண்ணு குடுக்குறோம் அப்படின்னா, அது வந்து வேற. அவன் 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 வந்து நமக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லுவான். ஏன்? ஏன் நம்ம குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? குடுக்குறோம். அதனால அவன் என்ன பண்ணுவான்? அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல நம்மள பார்ப்பான். ஆனா நம்ம பிள்ளைகள் நம்ம குடுக்குறது அப்படி 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 யோசிப்பானான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அது அவனுடைய உரிமை. எப்படி நம்ம பிள்ளைகள் நம்ம பெற்றோர்ட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றது எப்படி உரிமையோ, நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வது எப்படி உரிமையோ, அதே போல தேவனுடைய ஆசீர்வாதங்களை சபை பெற்றுக்கொள்வது நம்மளுடைய உரிமையா இருக்கு. இதுதான் 2ஆம் அதிகாரம் சொல்லுது. எங்க ஆரம்பிச்சு எங்க வருது பாருங்க. விலகாதபடி எச்சரிக்கையா இருங்க. ரட்சிப்பை குறித்து கவனமா இருங்க. அடுத்தது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, அவர் என்னென்னலாம் செஞ்சாரு, மனுஷனாகி நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க அப்படின்றத விளக்கி சொல்றாரு. கடைசியா நமக்கான அதிகாரத்தையும் நம்முடைய நோக்கங்களையும் நம்மளுக்கு எல்லா விதமான ஆளுகைகளையும் பற்றி சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, நமக்கான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள், உரிமை உடையவர்கள். நியாய பிரமாணத்தின்படி நாம் தண்டிக்கப்படுவது எப்படி நீதியோ, நீதி தானே. இப்போ ஒரு தவறு செஞ்சுட்டான், அவனுக்கான தண்டனை கொடுக்கிறதுன்றது அது அது சரியான நீதி. மனுஷன் பாவம் செஞ்சுட்டான், அவனுடைய மரணம்ன்றது, அதாவது நித்திய மரணம்ன்றது அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய நீதி. கரெக்டான விஷயம். அது எப்படி நீதியோ அதே போல மன்னிப்பை பெறுவதும் நீதி. வசனம் தெளிவா சொல்லுது. 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார். எப்படி நாம நியாய பிரமாணத்தின்படி தண்டிக்கப்படுவது நம்முடைய நீதியோ, நாம மன்னிக்கப்படுவதும் நீதி. இன்னைக்கு நம்ம மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நீதியின்படி, நம்முடைய நீதியின்படி இல்ல, அவருடைய நீதியின்படி நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல ஆசீர்வாதங்களுக்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறோம். நீங்க ஜெபம் பண்ணும்போது இதை மறந்துடவே கூடாது. இது நம்மளால உண்டானதல்ல, இது தேவனுடைய தயவு, தேவனுடைய ஈவு. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுன்ட்டு எபேசியர்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா நீங்க ஜெபம் பண்ணும்போது, ஐயோ என் வாழ்க்கையில இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கும்போது நீங்க அதை புறந்தள்ளாதீங்க. இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லைன்ற நோக்கத்துல நீங்க வாழாதீங்க. நீங்க அதுல உறுதியா இருங்க, அதுல நிச்சயமா இருங்க, அதுல தைரியமா இருங்க. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு நானு தகுதி உள்ளவன். ஏன்னா நீர் என்னை தகுதியாக்கி இருக்கிறீர். ஏன்னா நான் உங்களுடைய பிள்ளை அப்படின்ற உறுதியோடு நிச்சயத்தோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்போ அப்படியே பாத்தீங்கன்னா, எபிரேயர்கள் நிருபத்துல இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு 1ஆம் அதிகாரத்துல தேவனுடைய தெய்வீக தன்மையை சொல்லிட்டு, 2ஆம் அதிகாரம் நம்ம பார்த்து 2ஆம் அதிகாரத்துல மனுஷிக தன்மையை சொல்லிட்டு, இப்ப 3ஆம் அதிகாரத்துல இப்படி இருக்க, எப்படி 2ஆம் அதிகாரத்தை ஆகையால் ஆரம்பிக்கிறாரோ அதே போல 3ஆம் அதிகாரத்தை இப்படி இருக்க, இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப சொல்றாரு, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர். உங்களை நீங்க பார்க்கும்போது எப்படிப்பட்டவர்களாய் பார்க்கணும்? அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நான் கர்த்தருடைய பரிசுத்தவனாய் பார்க்கிறாரு அப்படின்ற அறிவோடு கூட உங்களை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, தேவையில்லாத காரியங்களை பேச மாட்டீங்க, தேவையில்லாத காரியங்களை செய்ய மாட்டீங்க, தேவனுடைய சித்தத்தை செய்வீங்க. வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும். எப்படிங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுறது? எப்படி இது செய்யறது? எந்த சத்தியத்தை கேட்டா கிடைக்கும்? எது செஞ்சா கிடைக்கும்? யார் தலை மேல கை வச்சா கிடைக்கும்? யார் தலை மேல கை வச்சாலும் கிடைக்காது. உங்க மனசு மாறலனா என்ன பண்ணாலும் சரி, நீங்க தலைகளா நின்று தண்ணி குடிச்சாலும் கிடைக்காது. உங்க எண்ணம் மாறல. அதனாலதான் இங்க நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய சிந்தைய, நம்ம பார்க்க வேண்டிய விதத்தை சொல்லுது. நீங்க உங்களை எப்படி பார்க்கணும்? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. அப்ப இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாய் மாறும். பரம அழைப்புக்கு நேராய் பயணிக்கிறவர்களாய் நீங்க மாறுவீங்க. ஏன்னா நம்ம எதுக்கு ரோட் மேப் போட்டிருக்கோம்? எதை நோக்கி நம்ம பயணிக்க போறோம்? பரம அழைப்புக்கு நேரா பயணிக்க போகிறோம். அப்ப நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கை
பரிசுத்தமான வாழ்க்கையா மாறும். அடுத்த வாரத்துல இதை நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம்.